சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1190 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119 168 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. சங்கீதக்காரன் ஆண்டவருடைய வேத வசனங்களை, ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய சாட்சிகளை வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்கின்ற காரணத்தினாலே அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே அவன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டான். உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், இடர்பாடுகள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம், துன்பங்கள், வேதனைகள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் வேத வசனம் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் படக்கூடிய கவலைகளை கர்த்தர் அறிந்து உங்கள் கவலைகளை மாற்றி விடுவார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாரும் என்னுடைய துக்க நாட்கள் என்றைக்கு முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கு, உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தருவதற்கு ஆண்டவர் தயாராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு கற்றுக்கொண்டு நடங்கள். ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா, க்ளோரி. உங்கள் துன்பம் மாறும், உங்கள் வேதனைகள் மாறும். கண்ணீரோடு வருகிற நீங்கள், கண்ணீரோடு வாழுகிற நீங்கள் கர்த்தருடைய ஆசியினாலே மன மகிழ்ச்சியாய் வாழுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யாருடைய வழிகளை உமக்கு முன்பதாக வைக்காமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லது இதுதான் உண்மை என்று சில காரியங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாகும்படியாய் இயேசுவிடத்திலே வருவதற்கு அவர்களுக்கு நல்ல நல்ல வழிகளை உம்முடைய வசனங்கள் தந்திருக்கிறது. அந்த வசனங்களை அவர்கள் கைக்கொள்ளட்டும் ஐயா. துன்பப்படுகிற மகனே, துயரப்படுகிற மகனே, கண்ணீரோடு வாழுகிற மகளே, மகனே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். குறிப்பாக வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற மகளே, உன்னை இயேசு அழைக்கிறார். அவருடைய வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதை கைக்கொண்டு நடந்து பாருங்கள். உங்கள் வழிகளை அவர் பார்த்து கொள்வார். உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்கள் வாழ்க்கையெல்லாம் களிப்பாக மாறும், மன மகிழ்ச்சியாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.